நம்மள யாருக்கெல்லாம் மன அழுத்தம் மனக்கவலை வந்து அதிகமா இருக்கோ அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா முடி கொட்டுறது அதிகமா தாங்க இருக்கும். நம்ம முடி வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே தன்மையை இழந்துரும். ஸோ முடி இதுல வந்து அதிகமா கொட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கும். பிடிச்சிக்கோங்க ஹாலை. ஸோ முட்டி வந்து பெண்ட் ஆகக்கூடாது. இரும்பு சத்துக்கள் நிறைந்த கீரை, பீட்ரூட், கறி வகைகள் இதெல்லாம் சாப்பிட்றது மூலியமா உங்க முடி வளர்ச்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முடி கொட்டுறதுக்கு பல காரணங்கள் இருக்குங்க. அதுல முக்கியமான சிலவற்றை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா மன அழுத்தம். நம்மள யாருக்கெல்லாம் மன அழுத்தம் மனக்கவலை வந்து அதிகமா இருக்கோ அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா முடி கொட்டுறது அதிகமா தாங்க இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குறைந்த ஊட்டச்சத்து, நம்ம உடம்புல புரதம், விட்டமின்ஸ், இரும்பு சத்து இது எல்லாமே நமக்கு குறைஞ்சது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாதிப்படையக்கூடியது முடிதாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹார்மோன் மாற்றங்கள், கொலஸ்ட்ரால் அதிகமாகிறது, PCOS, அது மட்டும் இல்லாம தைராய்டு பிரச்சனை யாருக்கெல்லாம் அதிகமா இருக்கோ இவங்க எல்லாத்துக்குமே அதோட முடி வந்துட்டு தன்மை இழக்கிறதுக்கான பாதிப்புகள் அதிகமாவே இருக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா காற்று மாசுபடுறது. அதாவது இப்போ நம்ம வண்டியில் போகும்போது டஸ்ட் நம்ம தலையில் நிறையா படும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி படும்போது நம்ம முடி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே தன்மையை இழந்துரும். ஸோ முடி இதில் வந்து அதிகமாக கொட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். அதுக்கப்புறம் ரசாயனம் கலந்த பொருட்கள் நம்ம தலைக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஃபார் லைக் ஷாம்பு, ஹேர் டை பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறது, ஸோ ஹீட்டர் போடுறது, இந்த மாதிரிலாம் நம்ம ரசாயனம் கலந்த விஷயங்களை பண்ணுறது மூலியமா நம்ம ஹேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேமேஜ் ஆகுங்க. அடுத்ததா யோகாசனம் மூலியமா முடி உதிர்வை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். யோகா செய்யறது மூலியமா மன அழுத்தம் குறைஞ்சு ரத்த ஓட்டம் அதிகரிக்குங்க. ஸோ இதனால முடி வேர்கள் பலமாகி முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இப்போ சில முக்கியமான யோகாசனம் மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா அதோமுக சுவானாசனம், அதாவது டவுன்வர்ட் டாக் போஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பொசிஷன்ல நிற்கும் போது பாத்தீங்க அப்படின்னா உங்க தலைக்கு அதிக ரத்த ஓட்டம் போகும். ஸோ ரத்த ஓட்டம் போகிறதுனால உங்க முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கைகளை இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி ஒரு 30 செகண்ட் மட்டும் ஹோல்ட் பண்ணுங்க. செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா உத்தானாசனம், ஸ்டாண்டிங் ஃபார்வர்ட் பெண்ட், அதாவது நேரா நின்றுட்டு உங்களுடைய கையை வந்துட்டு இந்த மாதிரி கீழே பிடிச்சிக்கோங்க ஹாலை. ஸோ முட்டி வந்து பெண்ட் ஆகக்கூடாது. ஸோ கீழே எப்படி குமியணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால தலைக்கு வந்து ஆக்சிஜனும் ஊட்டச்சத்துக்களும் போய் உங்களோட முடியோட வேர்கள் வந்து ரொம்பவே பலமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 30 to 50 செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணி அப்படியே நிற்கலாம். உங்களோட முட்டி வந்து பெண்ட் ஆகக்கூடாது, நேராக இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வஜ்ராசனம். ஸோ சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி உட்காரது மூலயமா சீக்கிரமா ஜீரணமாகி முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மாதிரி காலை மடக்கி உட்காரணும். உங்களுடைய பட்டு வந்து இந்த ஹீலில் இருக்கணும். ஸோ இதே மாதிரி 30லேருந்து ஒரு 60 செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணி அப்படியே உட்காரலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பவன் முக்தாசனம். இந்த மாதிரி படுத்துட்டு உங்களுடைய கால்களை இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. கை இப்படி ஹோல்ட் பண்ணி உங்களுடைய தொடை பார்த்தீங்கன்னா உங்களோட வயிற்றுல வந்துட்டு டச் ஆகணும். அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 30லேருந்து 50 வினாடிகள் இந்த மாதிரியே இருக்கலாம். இந்த யோகாசனங்களை தினமும் உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் 5 to 10 நிமிடங்கள் மட்டும் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்கள் முடி உதிர்வு குறைஞ்சு உங்கள் முடி வந்துட்டு அதிகமாக வளர்ச்சி அடையும். அடுத்தது உணவு பழக்க வழக்கங்கள் மூலயமா முடி உதிர்வை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் இல்லை அப்படின்னாலே முடி உதிர்வு குறையிறது நிற்காதுங்க. ஸோ நம்ம என்னென்ன உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு புரதம் நிறைந்த உணவுகள், பால், பருப்பு, முட்டை இதை சார்ந்த உணவுகள் நீங்கள் சாப்பிட்றது மூலியமா உங்கள் முடி உதிர்வு குறைஞ்சு உங்கள் முடி வளர்ச்சிக்கு நல்லாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இரும்பு சத்துக்கள் நிறைந்த கீரை, பீட்ரூட், கறி வகைகள் இதெல்லாம் சாப்பிட்றது மூலியமா உங்கள் முடி வளர்ச்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததா ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் இருக்கக்கூடிய ஃபிஷ், ஃபிளக்ஸீட்ஸ், அதுக்கப்புறம் வால்நட் இதெல்லாம் நீங்க சாப்பிடுறது மூலமா உங்க முடி வந்துட்டு பளபளப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் விட்டமின்கள் A மற்றும் C இருக்கக்கூடிய கேரட், எலுமிச்சை இதை நீங்க எடுத்துக்கிறது மூலமா உங்களுடைய முடி வேர்கள் வந்து பாத்தீங்கன்னா வலுப்படும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜிங்க் மற்றும் பயோடின் இருக்கக்கூடிய உணவுகள், அதாவது வாழைப்பழம், அவகேடா மற்றும் சம் சீட்ஸ் நீங்க எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட முடியோட வலிமை வந்து அதிகரிக்குங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்மூத்தியை நீங்க பயன்படுத்தி பாருங்க. ஒரு வாழைப்பழம், ஒரு ஸ்பூன் ஃபிளக்ஸீட்ஸ், ஒரு கப் பாதாம் பால், இயற்கையான பாதாம் பால் எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸில் போட்டு அரைச்சு நீங்க டெய்லியுமே குடிச்சிட்டு வரலாம். அப்படி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முடி உதிர்வு அப்படிங்கிறது குறைஞ்சு உங்க முடி வந்துட்டு க்ரோத் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெமிக்கலான ப்ராடக்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாக யூஸ் பண்ணலாம். ஷாம்பு கூட பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பிராண்ட் யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாக நீங்கள் சீகக்காய் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் முடி வந்துட்டு லைஃப் லாங்க்கு கொட்டாமல் சூப்பராக வளரும். முடி உதிர்வை தடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். மன அழுத்தத்தை குறைக்கணும், யோகா மற்றும் உணவு பழக்க வழக்கங்களை கரெக்டாக நீங்கள்
பின்பற்றிட்டு வந்தாலே போதும், உங்களுக்கு முடி உதிர்வு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் உடல் சூட்டுக்கான காரணம் என்ன, அதை வந்துட்டு யோகா மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள் மூலியமா எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். அது வரைக்கும் கவிதா. நன்றி.